கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நம்ம சந்திக்கலாம், பேசலாம், சிரிக்கலாம், பழகலாமே. அப்ப என் புருஷனுக்கு என் மேல சந்தேகம் வந்தா? அது அது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா தானே பழகுறோம். நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டே வந்து பார்க்கலாமே. அந்த அவஸ்தை எனக்கு தேவையா? அதுக்கு பதிலா நீங்களே என் புருஷன் ஆயிட்டா நான் உங்ககிட்ட நெருங்கி பழகும் போது உங்களுக்கு என் மேல சந்தேகம் வராது இல்லையா? என்ன முழிக்கிறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட பழகுனா ஊர் தப்பா பேசும். ஊர் வாயை மூட முடியாது. நம்ம காதை நம்ம மூடிக்கலாம் இல்லைங்க. எனக்கு உங்க மேல இருக்கிறது காதல் 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 தான். எனக்கு உங்க மேல இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. வேணும்னா காயின் டாஸ் போட்டு பாத்துடலாம். தலை விழுந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், பூ விழுந்தா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அடி விழுந்தா, உத விழுந்தா? மாமா யார் இது? சிவ பூஜையில கரடி மாதிரி கதவையும் தட்டுறான், பெல்லையும் அடிக்கிறான். ஏங்க மேல தாழ் போட்டு வச்சிருக்கீங்க, தெரிஞ்சவங்களா இருக்க போறாங்க. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? நீங்க இருங்க, என் பெட்ரூம்ல போங்க. பெட்ரூம்லயா? ஐயோ நீங்க போங்க, நான் சொல்றேன். ஏங்க போங்க, கதவை சாத்திக்கோங்க. கதவை எங்க சாத்தணும்? ஐயோ சாத்திக்கோங்க. ஏங்க நீங்க யார் நீ? என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்ன்றது அப்புறம். உன் அண்ணனுக்கு சாப்பிட கை வேணுமா வேணாமா? ஏய் யாரா நீ? என்ன சொல்ற? இன்னும் ஒரு நிமிஷத்துல உன் வீட்டுக்குள்ள இருக்க சுப்புவை வெளியே துரத்தி விடணும். அப்படி இல்ல உன் அண்ணன் கையை விட்டுறதுக்கு அங்க ஆள் ரெடியா இருக்கான். இன்னும் 60 செகண்டுக்குள்ள உன் அண்ணனுக்கு 2 கையுமே இருக்காது. ஏய் அப்படி எதுவும் பண்ணிடாத. யாரா நீங்க? எங்க இருந்துடா வரீங்க புதுசா? பஞ்சாயத்து பண்ண நேரம் இல்ல, இன்னும் 60 செகண்ட் தான் இருக்கு. டயத்தை எண்ணிக்கோ. ஏய் ஏய் ஐயோ சுபமாமா, மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க சீக்கிரமா கிளம்புங்க ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். ஐயோ காஞ்சிபுரம் கோவில்ல யாரோ குண்டு வச்சிட்டாங்களா, நான் சீக்கிரமா கிளம்பணும் ப்ளீஸ் மாமா. 10 செகண்ட் ஆயிடுச்சு மாமா, ப்ளீஸ் மாமா வாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி தீர்மானத்துக்கு வரவே இல்லையே. ஐயோ மாமா அதை நம்ம அப்புறமா சாவகாசமா பேசிக்கலாம். 20 செகண்ட் ஆயிடுச்சு மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. என்ன 10 செகண்ட் 20 செகண்ட் எனக்கு புரியவே இல்லை. ஐயோ என் அண்ணன் கையை காப்பாத்தணும், 30 செகண்ட் ஆயிடுச்சு. ஐயோ வாங்க மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. ஐயோ கடவுளே, இது பேசுறது என் வாய் தானா, உங்களுக்கு தள்ளுறது என் கை தானா? ஐயோ வாங்க மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா வாங்க மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா வாங்க. சொல் இருங்க, அட இருங்க. நானே ஒரு மூட்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தாக்கா நீங்க இப்படி வெளியே தள்ளிட்டு போறது நல்லா இல்ல கவிதா. ஐயோ சாப்பிடுறதுக்கும் கழுவுறதுக்கும் 2 கையும் இல்லாம இருந்தா நல்லாவே இருக்காது. ஐயோ 40 செகண்ட் ஆயிடுச்சு, நீங்க சீக்கிரமா கிளம்புங்க மாமா ப்ளீஸ் மாமா. என்னங்க கையங்கறீங்க கோயிலுங்கறீங்க, ஒண்ணும் புரியல. யார் வந்து அவங்கள பாக்குறதுக்கு? அது ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்க, ஏதோ எமர்ஜென்சி டியூட்டி போட்டுருக்காங்களா. நீங்க போயிட்டு வாங்க, நான் இன்னொரு நாள் சாகவாசமா ஃபோன் பண்றேன். ஐயோ 50 செகண்ட் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க மாமா ப்ளீஸ் மாமா, போங்க மாமா ப்ளீஸ். சொல்ல வந்து பை 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 பை. கவிதா வெக்க மானத்தை விட்டு இறங்கி பேச வந்தா இன்னும் மூஞ்சி அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு போறான். இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? இனிமே இந்த பக்கம் வரவே கூடாது, இவன் மூஞ்சிலே முழிக்கூடாது. பாவி, என் மாமாவை நானே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுற மாதிரி பண்ணிட்டானே இந்த பாவி. 60 செகண்ட் ஆயிடுச்சு. யாரா நீ? ஹலோ ஹலோ
ஏய் யாரா நீ ராஸ்கல்? பரவாயில்லையே, 60 செகண்ட்ல சுப்பு மாமா கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளிட்டியே, ஆட்டத்தையே கலைச்சிட்டியே. வெரி குட், வெரி குட். இதனால நீ என்ன தெரியுமா பண்ணிருக்க? உன் அண்ணனோட 2 கையையும் காப்பாத்திருக்க. நினைச்சேன்டா, இந்த காரியத்தை செய்யறது நீ அதான் இருக்கணும்னு நினைச்ச. இவர் உங்ககிட்ட பல தடவை வார்ன் பண்ணிருக்கேன், சுப்பு மாமா விஷயத்துல தலையிடாத, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு. அதையும் கேட்காம நேத்து இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கல நீ. ஏய் அறிவு இருக்கா உனக்கு? நான் வீட்ல சும்மா தான் இருந்தேன், அவராதான் தேடி வந்தாரு. அவரை வர வச்சது யாரு? நீதானே. அவர்கிட்ட நெருங்கி நெருங்கி பேசினது யாரு? நீதானே. ஆம், அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். என்னைக்கு அவரை கிட்னாப் பண்ணாங்களோ அன்னையிலிருந்து அவருக்கு தெரியாமையே அவர் கூட ஒரு பாடி கார்டு போட்டிருக்கேன். இப்ப அவர் போகும்போது அவர் கூட அவர் நிழல் போகும், இன்னொன்னு என் பாடி கார்டு போவான். மொத்தம் 2 நிழல் அவர் கூடவே போவோம். இப்ப சுப்பு மாமா என் வட்டத்துக்குள்ள இருக்காரு. இங்க பார், உனக்கு ஃபைனலா வார்ன் பண்றேன், இதான் லாஸ்ட். இனிமேல் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். சுப்பு மாமா விஷயத்துல தலையிட்ட உன் அண்ணனோட தலை இருக்காது சொல்லிட்டேன், புரியுதா? ஏய் ஏய் ராஸ்கல், இடியட், ஸ்கவுண்டரல். சுப்பு மாமா இன்னைக்கு நல்ல மூட்ல இருந்தாரு, மனசை விட்டு பேசுற நிலைமையில இருந்தாரு. என் அழக காட்டி, என் அன்பை காட்டி, என் கண்ணீரை காட்டி அவர் இன்னைக்கு எப்படியாவது என்கிட்ட விழ வச்சிருப்பேன். அவரை பெர்மனண்டா என் கஸ்டடியில கொண்டு வந்து என்னை விட்டு போகாத மாதிரி பண்ணிருப்பேன். பெர்ஃபெக்ட் மூட், பெர்ஃபெக்ட் டைமிங், பெர்ஃபெக்ட் லவ் எல்லாம் கைகூடி வந்துச்சு. இவன் குறுக்க பூந்து சொதப்பிட்டானே. நானே என் கையால சுப்பு மாமாவை பிடிச்சு வெளியில தள்ளி கதவு சாத்துற மாதிரி ஆயிடுச்சு. டேய் சங்கர், உங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக தானே எங்க அண்ணன் கைய வெட்டுறேன்னு மிரட்டின, என்ன பதற வச்ச. இப்ப சொல்றேன்டா, உன் அக்கா சரசு புள்ள பெத்துக்க நான் விட மாட்டேன். அவளோட கருவை நான் எப்படியாவது கலைச்சிருவேன். என் அண்ணனை நினைச்சு என்ன பதற வச்சல்ல, இதே மாதிரி உன் அக்காவை நினைச்சு உன்னை கதற வைக்கிறேன்டா. ஐயோ அக்கா, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு நீ அடிச்சுக்கிட்டு அழணும்டா. அந்த நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். உனக்கு கிடைச்ச இந்த தண்டனைக்கு காரணம் நீ என்கிட்ட வாலாட்டினதுதான்னு நிச்சயமா நான் உணர வைப்பேன்டா. நான் இன்னைக்கு பதறின மாதிரி ஒரு நாள் நீயும் கதறுவ. சரசுவ சுப்பு கிட்ட இருந்து பிரிச்சு அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிடுவேன். இத நான் செய்யல, என் பேர் கவிதா இல்லடா, இது சத்தியம். மாதவன் போனும் வரல, மணி 11 ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. அத்தை, என்னம்மா மணி 11 இன்னும் தூங்கலையா? அவர் இன்னும் வரல அத்தை. எப்போ வருவான்? யாருக்கு தெரியும் அத்தை. இப்பெல்லாம் கந்து வட்டிக்காரனுக்கு பயந்து ராத்திரி 11 மணிக்கு மேலதான் அத்தை வராரு. என்னம்மா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஆனா காலையில சீக்கிரம் 5 மணிக்கெல்லாம் எழுந்து போயிடுறாரு அத்தை. எல்லா கட்டத்திலயும் ஒரு நல்ல பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறவன் கந்து வட்டி வாங்கிட்டு 5 மணிக்கு எழுந்திருக்கிறானே. அத்தை, அவர் தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் பாத்துட்டு வரேன். வரேன். ஏய், என்னடா என்னடா? அடியே, காலிங் பெல் அடிச்சா இந்த மாதிரி உடனே வந்து கதவு திறக்காத. வரது கந்து வட்டிக்காரனா கூட இருக்கலாம். இனிமேல் காலிங் பெல் அடிச்சதுன்னா சங்கேத கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் கதவு தர. அப்படின்னா? ஹேய், இனிமேல் காலிங் பெல் அடிச்சதுன்னா கதவோர வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் என்னன்னு கேளு. நான் பூரி கிழங்கு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து கதவு தர. ஏய், தினம் பூரி கிழங்குனா போர் அடிக்காது. தினம் ஒரு டிஃபன் வச்சுக்கலாமா? அறிவு கேட்டவளே,
நான் என்ன சாப்பிடுறதுக்கா டிஃபன் பேரை கேக்குறேன்? வரது நானா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை சொல்றேன். ஆமால. என்ன ஆமால நோமால? இத பார், எப்பவுமே அந்த கேள்வியை கேளு. நான் வந்த உடனே பூரி கிழங்குன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து கதவு திறக்கணும். வேற ஏதாவது டிஃபன் பேர் வந்துனா கதவை டபுள் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சரி. புரிஞ்சுதா? அப்படியே அவனை அடிச்சு வெளியே துரத்துமா. மா மா ஏண்டா, கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்துல என்னடா கூத்து பண்ணிட்டு இருக்க நீ? எங்க இருந்து வந்ததுடா அந்த பழக்கம் எல்லாம்? மா, காஞ்சிபுரம்லாம் எப்படிமா இருந்தது? டேய், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? வீட்டுல 3 ஆம்பளை பசங்க சம்பாதிக்கிறாங்க, வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? போமா, நீ எதுக்கு இங்க வந்த? நீ அங்கேயே போய் இரு. காஞ்சிபுரம் போய் அங்கேயே தங்கிட்டிய. என்கிட்ட ஒரு வார்த்தையா சொன்னியா? என்கிட்ட பேசவே பேசாத. உன் மேல நான் கோவமா இருக்கேன். உன் மேல அதை விட கோவமா இருக்கேன். பிள்ளையடா நீ? பாவம், ஆசிரம குழந்தைங்களுக்கு வச்சிருந்த பணத்தை இப்படி திருடிட்டு போயிருக்கிய. நீ எல்லாம் உருப்படியாடா? அத்தை, நீ சும்மா இருமா. என் புள்ள கோவக்காரன், ஆனா மானஸ்தன்னு இத்தனை நாள் கௌரவமா தலை நிமிர்ந்து நடந்தேன்டா. ஆனா இப்படி பண்ணிட்டியாடா? கந்து வட்டிக்காரனோட சேர்ந்துகிட்டு கும்மி அடிக்கிறேன், நீ இப்பதானே தெரியுது. நீ எல்லாம் என் பிள்ளையே இல்லடா. ஏண்டி கோல்முட்டி, காஞ்சிபுரத்துல இருந்து அம்மா வர வச்சு மொத்தமா என்ன போட்டு கொடுத்துட்டியா? புருஷ துரோகிடி நீ. நான் ஒண்ணும் சொல்லல. என் மூஞ்ச பார்த்து அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏண்டி, உன் முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உன் முகத்தை என்ன அவ்வளவு கருணை கொடூரமா வச்சுக்கிட்டு இருந்த? ஏய், அவளை ஏன்டா திட்டுற? அவ ஒண்ணு என்ன வர சொல்லல, நானா தான் வந்திருக்கேன். அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது, காசு வரதுக்கு முன்னாடி செலவு பண்றது, இதெல்லாம் நல்லவன் பண்ற காரியமா? போதும், நிறுத்துமா. உன் புள்ள எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுமா? இவங்க தாத்தா சொத்து மட்டும் என் கையில இந்நேரம் இருந்திருந்தா நான் பெரிய கோடீஸ்வரன். சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் புள்ள எப்படி இன்ஜினியரா இருந்தனோ அதே லெவல்ல தான் இப்பயும் இருக்கேன். ஊரெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டி இருக்கேன். ஆனா நான் இன்னும் வளரலமா. எங்க வேலைக்கு போனாலும் அங்க இருக்க மேஸ்திரி, சித்தாளு, கொத்தனாரு, மேனேஜர் எல்லாரும் என் முகத்துக்கு நேரா கேக்குறாங்க, ஏண்டா இப்படி ஒரு கோடீஸ்வரி பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கே, இன்னும் அடுத்த முதலாளி காலை கழுவிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லைன்னு என் முகத்துக்கு நேரா கேக்குறான். இதெல்லாம் கேட்கும்போது தினம் தினம் சாகராமா உன் புள்ள அவமானத்துல. கல்யாணமாகி 10 வருஷம் ஒரு பொம்பளை ஒரு புள்ளிய பெத்துக்காம இருந்தா அவளை மல்லடி அது இதுன்னு இந்த ஊர் எவ்வளவு கேவலமா அவளை பேசும். அதே வேதனையில தாண்டி இப்ப நான் இருக்கேன். எத்தனையோ பில்டிங் நான் மத்தவங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கேன். ஆனா என்னால சொந்தமா ஒரு பில்டிங் கட்டி காசு பார்க்க முடியலடி. இவ்வளவு திறமை இருந்து என்ன பண்றது? என்னால நிம்மதியா ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியுதா? இத பாரு, உப்பு புளி மிளகா கணக்கு பாக்குறதோட பொம்பளைங்களோட கணக்கு வீட்டோட முடிஞ்சு போச்சு. ஆனா அதே வேலைக்கு போற இடத்துல அதே உப்பு புளி மிளகாவை வச்சு எனக்கு காயம்பட்ட இடத்துல எல்லாரும் வச்சு தேய்க்கிறாங்கடி. அந்த வலி தாங்க முடியாம உன் புருஷன் ஒவ்வொரு நாளும் சாகுறான். வாழ்க்கையில ஏதோ சாதிக்கணும்னு பாக்குறேன், முன்னேறணும்னு நினைக்கிறேன். இன்ஜினியர் ஆன பாவத்துக்கு சொந்தமா ஒரு பில்டிங் கட்ட மாட்டோமான்னு துடிச்சிட்டு இருக்கேன். வாழ்க்கையில ஒரு படம் அதை டைரக்ட் பண்ண மாட்டோமான்னு ஒரு அசிஸ்டன்ட் எப்படி தவிச்சிட்டு இருக்கானோ அதே மாதிரிதான் கலை உள்ளம் கொண்ட இதயத்தோட நானும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் வலியும் வேதனை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாம் என்ன கிண்டல் அடிக்கவும் கேலி பண்ணவும் தானே நேரம் இருக்குது. இவ தாத்தா சொத்தை வாங்கிட்டு உலகத்தை சுத்தி பார்க்க ஆசைப்பட்ட, சொந்தமா ஒரு பில்டிங் கட்டணும்னு ஆசைப்பட்ட. அந்த ஆசையில மண்ணு விழுந்து போச்சு. சரி, விலை கம்மியா ஒரு இடம் கிடைக்குது, அதை எப்படியாவது வாங்கி உருண்டு புரண்டு ஏதாவது பண்ணி ஏதாவது சாதிக்கிற தவிக்கிற. அந்த தவிப்ப பெத்த தாய் நீயும் புரிஞ்சுக்கல, கட்டின பொண்ணாடி இவளும் புரிஞ்சுக்கல. உன் தாட் நேர்மையானதுதான், ஆனா உன் ரூட் சரியில்லை. நீ கடன் வாங்கின ஆளும் நான் என்ன பண்ண முடியும்? கடைசி வரைக்கும் என் திறமை இந்த உலகத்துக்கு காட்டாம அப்படியே செத்துற வேண்டியதானா? அப்படியே கடைசி வரைக்கும் துடி துடிச்சு சாக வேண்டியதானா? என் திறமையை என்னோட மண்ணோட மண்ணா போக வேண்டியதானா? என்னடி மாதவா, நீ இப்படி பேசுறது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுக்கும் நேரம் வரணும் இல்லடா. இப்படி கந்து வட்டிக்கு வாங்கிட்டு நடுராத்திரிக்கு வீட்டுக்கு வரதோ, கதை வழியா பூரி கிழங்குன்னு சொல்றதோ, உசிர கையில புடிச்சுக்கிட்டு காலங்காத்தால தலை தெறிக்க ஓடுறதோ, என்னடா வாழ்க்கை இது? எப்பதான் முடிவு வரும்? சத்தியமா எனக்கும் தெரியலமா. ஏண்டா ஆம்பளைங்க நீங்களே இப்படி பதறி அடிச்சு ஓடுனா பொம்பளைங்க நாங்க எதை நினைச்சு பயப்படுறது? எங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் நிம்மதியா இருக்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ அம்மா, உங்க 2 பேரையும் நான் கெஞ்சி கேக்குறேன், என் கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கந்து வட்டிக்காரனை கூட என்னால சமாளிச்சிட முடியும். ஆனா அம்மா ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் 2 பேரும் சேர்ந்து என் கண்ணை கட்டி உருட்டி விட்டீங்கன்னா என்னால சமாளிக்க முடியாது. கந்து வட்டிக்காரன் பண்ற கொடுமையை விட
நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ற கொடுமை தான் அதிகம். நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, கடைசியில நான் கந்து வட்டிக்காரங்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவேன். அச்சச்சோ மாதவா. என்ன அச்சச்சோ? அப்ப ரெண்டு பேரும் என்ன பயமுறுத்தாம இருங்க. ஏய், நாங்க எங்கடா உன்னை பயமுறுத்தணும்? நாங்களே உன்னை நினைச்சு பயந்துட்டு இருக்கோம். ரேகா, இனிமே இவன் சரிப்பட்டு வரமாட்டான். நாளைக்கே நான் சொன்ன அந்த வேலையை செஞ்சிரு. சரிங்க அத்தை. என்ன வேலை இது? அது ஏன்டா உனக்கு? ஏதோ ஒரு வேலை. ஆம்பளை நீ உன்னால முடியாதுன்னு கையை தூக்கிட்டல. பொம்பளைங்க நாங்க பாத்துக்கிறோம். சரி, ஆளை விடுங்க. எனக்கு இப்போ பசிக்குது. சரி, கையை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். ஒரு நிமிஷம் இரு. ஆமா, உனக்கு என்ன திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி காஞ்சிபுரத்துல இருந்து வந்துட்டா? இத பாரு, சரசுவுக்கு வளகாப்பு வருது. நாம எல்லாரும் அங்க போகணும். நான் வரல. அப்படி சொல்லக்கூடாதுடா, இது நம்ம குடும்ப ஃபங்க்ஷனு. மா, அவ நம்ம குடும்பத்துல ஒருத்தியே கிடையாது. அத்தை, இப்ப இவரை டென்ஷன் பண்ணாதீங்க, நாளைக்கு நீ பேசிக்கலாம். எப்ப கேட்டாலும் என் பதில் இதான். நான் போய் தூங்குறேம்மா. எனக்கு டிஃபனும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். உன் புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்து உன் மடியில போட்டு தாளாட்டு. உள்ளேன்னு உன்னை நானும் பெத்தம் பாரு. இதெல்லாம் உருப்படுறதுக்கா? ஏத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன நீ என்ன அப்படி சொல்லணும்னு நினைப்ப, ஆனா உன்னால சொல்ல முடியாது. அப்படி நீ என்ன சொல்லிட்டா அது எனக்கு தானே அசிங்கம். அதனால என் பிள்ளைய நினைச்சு நானே என்ன திட்டிக்கிறேன். ஆமா, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ண? பூரி கிழங்கு. என்னோட சேர்ந்து நீயும் உருப்பட மாட்ட, உன்னோட சேர்ந்து அவனும் உருப்பட மாட்டான். என்னங்க 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 பகல் நேரத்துல இவ்வளவு நேரம் தூங்கவே மாட்டீங்க? என்னாச்சு, உடம்புக்கு முடியலையா? இல்ல, உடம்பு ரொம்ப அசதியா இருக்கு. ஏன், என்னாச்சு? ஒரே மயக்கமா வருது. மயக்கம் வருதா? என்ன சொல்றீங்க? ஆமா, வகத்தெல்லாம் புரட்டி அப்படியே ஜுரம் வர மாதிரி இருந்துச்சு. கடையில உட்காரவே முடியல, அதான் வீட்டுல வந்து படுத்துட்டேன். நீங்க முதல்ல வாங்க, நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாம். பரவாயில்ல, அக்னிவேல் கடுமையா இருக்குல்ல, அதனாலதான் இந்த மாதிரி உஷ்ணத்துல நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, நிறைய பேருக்கு இருக்குன்னா அது அவங்களுக்கு இருக்கட்டும்ங்க. எனக்கு ஏன் புருஷன் முக்கியம். நீங்க வாங்க, முதல்ல போய் டாக்டர் கிட்ட காமிக்கலாம். திவ்யா, டாக்டர்லாம் வேணாமே. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, போங்க. என்னவா? மாப்பிள்ள, என்ன மாமா, கையில பலாப்பழத்தை வச்சுட்டு இப்படி அழுதுட்டே வர? உன்னை பார்த்தாலே எனக்கு அழுகையா வருதுடா. உன்னை பார்த்தாலே எனக்கு வர கோவமா வருது. இப்பெல்லாம் கோயிலுக்கு பிச்சைக்காரன் என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மாப்பிள்ள, நீ ஆசைப்பட்ட மாதிரியே பண்ருட்டி பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. என்ன நாக்கு ஊறுதா? வாய் வேணும் வேணும்னு கேக்குதா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போய் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டுமா? சித்தப்பா, கொஞ்சம் இருங்க. அவர் இப்பதான் உடம்புக்கு முடியல, வயிறெல்லாம் பரட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்களே டாக்டர் கிட்ட கிளம்பிட்டு இருக்கோம். இது வர சூடு, இப்ப வேண்டாம், நீங்க உள்ள எடுத்துட்டு போங்க. இல்லம்மா, என் மாப்பிள்ள அன்னைக்கு ஒரு நாள் ஆசையா பலாப்பழம் வேணும்னு கேட்டான். பாவி, என்னால அன்னைக்கு வாங்கி கொடுக்க முடியாம போயிடுச்சு. மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிடறா மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் இருடா. உன் கைய காலா நினைச்சு கேக்குறேன்டா மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிடறா. என்ன மாமா, ஒரு பலாப்பழத்துக்கான என்ன இவ்வளவு கேவலப்படுத்திட்டு இருக்க? என்ன நீ? இல்ல மாப்பிள்ள, இனிமே எப்பயுமே இப்படித்தான். சித்தப்பா, நீங்க போங்க, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். இவர் இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, போங்க.
பாத்தியம்மா அவன? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஏன்? என்னம்மா எதுக்குமா கூப்பிட்ட? இப்ப என்ன சித்தப்பா உங்களுக்கு பிரச்சனை? என்னம்மா இப்படி கேக்குற? அவன் 6 மாசத்துல இப்ப அதாம்மா பிரச்சனை. அவன் செத்து போயிட்டா. அவன் ஆசைப்பட்ட பலாப்பழத்தை நான் எப்படிமா ஊட்டுவேன்? என்ன சித்தப்பா உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. இதுக்குதான் இந்த ரகசியத்தை இத்தனால யார்கிட்டயும் சொல்லாம காப்பாத்திட்டு இருந்தேன். ஏமா அவன் ஆசைப்பட்டது, அவன் உயிருக்கு உயிரா நினைச்சது, இதைத்தானமா நான் வாங்கி கொடுக்குறேன். இதுல என்னமா தப்பு இருக்கு? நீ மட்டும் அவன் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் நினைக்க கூடாதா என்ன? அதுக்காக அவர் முன்னாடி உங்களை மாதிரி கண்ணுல தண்ணி வச்சுட்டு சுத்தி சுத்தி வரனா? அவருக்கு தெரிஞ்சா அவர் வேதனைப்பட மாட்டாரா? கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க சித்தப்பா. இதோ பாருமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் இருக்குமா, அதெல்லாம் நீ விமர்சனம் பண்ணக்கூடாது. அவனை நான் தோல்லையும் மாறலையும் போட்டு வளர்த்தவன், அவனுக்கு நான் டவுசர் போட்டு விட்டவன். உன்னை விட எனக்கு அவன் மேல கொஞ்சம் பாசம் தூக்கலத்தான் இருக்கும். சித்தப்பா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் நிறுத்துறீங்களா? ஓவர் ஆக்டிங்கா? யார் ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னையெல்லாம் அப்படி விமர்சனம் பண்ணாதம்மா. எனக்கு அவன் மேல இருக்கிறது பாசம், அக்குமா இருக்கு பாசம். ஆனா உனக்கு அவன் மேல இருக்கிறது வெறும் பச்சாதாபம் தான். அதை நீ கொஞ்சம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க.